ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் கிரியேஷன். ரொம்ப சுவையான பன்னீர் பிரியாணி வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். 250 ml அளவில் 1.5 கப் அளவு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் தண்ணி சேர்த்துட்டு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற விட்டலாம். அப்போ வேக வைக்கும்போது அரிசி நல்ல நீளமாக கிடைக்கும். அடுத்ததாக பன்னீர் கட் பண்ணணும். நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் ஈஸியாக உடையும், அதனால் ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம். இப்போ பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். அதோட 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த பிரியாணியை ஃபுல் அண்ட் ஃபுல்லி நெய்லேயும் பண்ணலாம், இல்லை தனியாக எண்ணெயிலையும் பண்ணலாம். நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன். இப்போ இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பை சேர்த்து இது பொன்னிறமானதும் இதை வெளியே எடுத்துடலாம். இந்த முந்திரி பருப்புகளெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்கும்போது நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன், இல்லைனா டக்குன்னு கரிஞ்சிடும். இந்த மிளகாய் தூளெல்லாம் ஈஸியாக கரிஞ்சிடும். ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துடணும். பன்னீர் ஈஸியாக உடையும். ஸோ பன்னீரை நம்ம சேர்க்கும்போதோ கிளறி விடும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக நாம் அதை கிளறி விடணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் படுற மாதிரி திருப்பி போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். பன்னீரை டைரெக்டாக நம்ம ரைஸில் சேர்க்காம இதை மாதிரி கொஞ்சம் வறுத்துட்டு நாம் சேர்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதில் மசாலெல்லாம் நல்லா பிடிச்சி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பன்னீர் நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இதை அழகாக வெளியே எடுத்துடலாம். ஸோ இப்போ இதே எண்ணெயில் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் 4 சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா மசியும் போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் பச்சை மிளகாய், அதனால் இதை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் நார்மல் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக நம்ம அரிசி வேக வைக்கணும். தண்ணி கொதிக்க விட்டாச்சு. இதில் ரம்பா இலை, பட்டை, கிராம்பு, ஏலம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய், அதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ கொதிச்சாச்சு. அரிசியை சேர்த்துடலாம். அரிசி 3/4 பதம் தான் வேகணும். அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஏன்னா கடைசியாக நம்ம தம் போடுவோம். ஸோ இப்போ சாதம் வெந்தாச்சு, அதை வடிகட்டியாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இதில் நான் இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம முதல்ல பன்னீரை வறுக்கும்போது தான் மிளகாயும் மஞ்சள் தூளும் சேர்த்துருந்தோம். இப்போ சாதத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதை நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ மீடியம் சைஸில் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுலாம். அடுத்ததாக மல்லி, புதினா விழுது. மல்லி இலை 1 கையளவு, புதினா இலை 1 கையளவு, இது ரெண்டையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விடணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 கப் இல்லைன்னா 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். கரம் மசாலா கடைசியில் சேர்க்கும்போது வாசனை நல்லாயிருக்கும். இது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் கொதிக்க விட்டுலாம். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துடலாம். நான் 3/4 அளவு பன்னீர் சேர்க்குறேன். கொஞ்சம் பன்னீர் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விடும்போது உடையாத அளவுக்கு கொஞ்சம் கவனமாக மிக்ஸ் பண்ணணும். அடுத்ததாக இதுக்கு மேலே நம்ம சாதம் சேர்க்கணும். சாதம் 3/4 பதம் தான் வெந்திருக்கணும். ஏன்னா இதுக்கு மேலே சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நாம் கொஞ்சம் ஹீட் பண்ணுவோம். சாதம் உதிரியாக இருக்கணும். அப்போ தான் மிக்ஸ் பண்ணும்போது அழகாக இருக்கும். தம் போடும்போது கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ எல்லா சாதத்தையும் கலந்துட்டு அதை லைட்டாக விரித்து விட்டுக்கலாம்.
இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நெய் விருப்பம் இல்லாதவங்க இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து வறுத்த முந்திரியை வந்து சேர்த்துடலாம். அதோட தனியாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வறுத்த பன்னீர், அதையும் மேலே சேர்த்து விட்டுடலாம். இப்போ வந்து எண்ணெயில் கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு அதையும் மேலே சேர்த்து விட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின மல்லி இலையை அதுக்கு மேலே வந்து சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு மேலே சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம தம் போட வேண்டியது தான். இப்போ மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு 10 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுடலாம். ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ வாசனை இருக்குது. நீங்கள் தேவைன்னா ஏதாவது எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பட் எசன்ஸ் எதுவுமே சேர்க்காம வாசனை சூப்பராக இருக்குது. அருமையான எம்மியான பன்னீர் பிரியாணி ஈஸியாக தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.